எல்லா இடத்தையும் தேடி பார்த்தேன், எங்கேயும் கிடைக்கல அந்த ஆளு. சே, எங்க போனான்னு தெரியலையே. அடிங்க கொய்யாவே வந்து நான் பாரு பாதியார் திருவிழாவில் பார்த்துக்கிறேன் ஐஸ் பின்னாக்கு நீ நம்ம சபிட்டு தெரிய வேண்டியதாடா. ஏன்டா அவதாரம் இப்போதான் நம்ம பேட்டு பழைய பிடிக்க ஆரம்பிச்சோம். அதுக்குள்ள வாதியார் ஓட்டாரா. ஏன்டா எனக்கு ரஞ்சித் கிடப்பாளடா. நீ ஒன்றும் கவலைப்படாதானே, அந்த ஆள் எங்கே போயிருப்பான்? மெட்ராஸ் தானே போயிருப்பான். இப்போ ஏன்னா காலையில் கண்டுபிடிச்சிட மாட்டேன். நீ எதுக்கும் கவலைப்படாதானே. அண்ணே என்ன சொல்ற? வாதியார் கார் எடுத்துட்டு ஓடி போயிட்டாருண்ணா. அடிங்க கொய்யாலே வந்து நான் பாரு வந்து அடுத்த வாரம் சொல்றேன் வந்து சேர்ந்துருக்கான் பாரு நமக்குன்னு. அண்ணே என்னடா அங்கே பாருண்ணே. வாத்தியார் அவனை எங்கெல்லாம் தேடுறது? சொல்லாம கிளம்ப எங்க போன வாத்தியாரே? அதை ஏன் கேட்குறேன்? நீ என் புள்ள மாதிரியா? உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், அதான் இம்புடி தூரம் ஓடியாந்தேன். கொலகார பயலா இருந்தாலும் பெத்தவ மத்தவங்க முன்னாடி தான் பிள்ளைய விட்டு கொடுக்க மாட்டாயா? ஆனா அதே நேரத்துல ஒரு பொண்ணோட வாழ்க்கை தான் பிள்ளையால பாழாகுதுன்னு தெரிஞ்சா விட்டு கொடுத்துருவாயா? கொலைவானன் பேருக்கேத்தபடிய கொலகார பயதான்ப்பா. அவனை பெத்தவன் நான் சொல்றேன்ப்பா. அவன் ரஞ்சிதத்தை கல்யாணம் பண்ணணும்னு விரட்டலப்பா. அவன் ஆசைப்படுறதெல்லாம் சொத்து சோகத்தத்தை. ஆனா கொடை இருக்கானே அவன் அப்பாவி பயப்பா. அவன் ரஞ்சிதத்தை தான் ஊரு உலகம்னு நினைச்சுக்கிட்டு இருக்காயா? அந்த பிள்ளைய எப்படினாலும் கிரிக்கெட்ல ஜெயிக்க வச்சிருப்பான். அப்பதான் ரஞ்சித முகத்துல சிரிப்பை பார்க்க முடியும். அவளை சிரிச்ச முகத்தோட பார்க்க முடியும். அண்ணே ஏனே தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்க? அதான் வாத்தியார் வந்துட்டார்ல. இல்லடா பெரியம்மா என்னை பத்தி உங்களுக்கு பெருமையா சொல்ல கேட்கும்போது மனசு ஒரே குடுறா. என்ன நீ கூட இதுக்கே ஆளுற? டேய் டேய் நீ எமோஷனலா ஏன்டா ஓ மூக்ஸ்லயே ஏன் சட்ட மேல தடவுற? அதான் உடம்பு ஃபுல்லா தடவை மாறுறேங்கண்ணா, அவன் மேல தடவ வேண்டியதானே? இந்த கண்ட்ராவிக்கு காரை டாப் கியர்ல போட்டு நான் ஊருக்கே போயிருப்பேன்டா. கோச்சிக்காத அட கருமம் பிடிச்சுன்னா சட்டை ஃபுல்லா ஆகிட்டியாடா. சரியா வரமாட்டாங்க, நடுவில் அணை கட்டிட்டானுங்க. ஸோ ஒரு வழியா நம்ம டார்கெட் எட்டிட்டோம். மாஸ்டர் நான் பேட்டை தூக்கணும்னா அவன் பாலை போடணுமா இல்ல அவன் பாலை போட்டவொடனே நான் பேட்டை தூக்கணுமா? என்ன கேட்ட மாஸ்டர்? அதாவது அவன் பாலை போட்டவொடனே நான் பேட்டை தூக்கணுமா இல்ல நான் பேட்டை தூக்கணும்னா அவன் பாலை போடணுமா? கோழியிலிருந்து முட்டை வந்ததா முட்டையிலிருந்து கோழி வந்ததான்னு உலகமே விட தெரியாம குழம்பிட்டு இருக்கிற நேரத்துல நானும் அப்படித்தான். எப்படா இவ்வளவு விவரமா டப்புன்னு ஒரு கேள்வி கேட்டேன். மாஸ்டர் அவங்கள அடிச்சு காலி பண்ணு மாஸ்டர். கவலைப்படாத, கிரிக்கெட் உருவானதே பார்ல தான். அந்த காலத்துல போர் நடக்கும் போது எதிரிங்க தலையடிச்சுட்டு தான் விளையாடுவாங்களாமா. அதுல இருந்து தான் கிரிக்கெட் உருவாச்சு. மாஸ்டர் இவ்வளவு விவரம் பேசுற நீங்க ஒரு நாள் கூட பேட்டு பாலை தொட்டு விளையாண்டத பார்த்ததே இல்லையா மாஸ்டர்? என்ன கேட்டேன்? இந்த அளவு கூட விளையாண்டு யாரை பார்த்து என்னடா கேட்டேன் சொல்றேன். இன் 2002 அதாவது 2012 ஆஸ்திரேலியாவுக்கு இந்தியாவுக்கு மேட்ச். உலகமே டென்ஷன்ல இருந்தது. கிட்னில சட்னில சிட்னில கடைசியில ஒரே பால் 8 ரன் அடிக்கணும். எப்பற அடிக்க போறான்னு ஸ்டேடியமே வேடிக்கை பார்த்துச்சு. அடிச்சேன் பாரு ஒரு அடி. இந்த ஸ்டேடியம்ல இருந்து பக்க ஸ்டேடியம்ல போய் விழுந்துருச்சு. 2 அம்பையர் டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த அம்பையர் ஒரு 6 கொடுத்தாரு, லெக் அம்பையர் ஒரு 6 கொடுத்தாரு. லெக்கம் பேர்னா யாரு மாஸ்டர்? அமுக்குறல நீ தான்டா. அப்ப நாங்க நீ தான்டா அமுக்குற. அப்ப நானே இவங்களுக்கெல்லாம் நீ எட்டியா 8 அம்பையர் அமுக்கியா? சோ நான் சொல்றது நீங்க எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கங்க. இந்த மாதிரி சீரியஸான நேரத்துல வாங்க. என்னடா அது மாஸ்டர் அவுட் அழுகுற மாதிரி அழுகுறீங்க? இப்படியே கொஞ்ச காரியத்தை தான் நாங்கெல்லாம் ஒண்ணு கூடுவோம். அந்த ஒண்ணு கூறதுலடா வாங்கடா. புரிஞ்சுதா? ஒன்னும் கேட்கலையே மாஸ்டர். நானும் ஒண்ணு சொல்லடா. அப்பப்ப இப்படி குடிக்கணும், கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சுக்கணும். அப்பதான் எதிர் டீம் நம்மளை பார்த்து பயப்படுவாங்க. யாரது கூடி நிக்கிறோமோ கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறோமோ தெரியாது, ஜெயிக்கணும். நான் ஜெயிக்கணும் சார். ரோட்ல ஏன் சார் ஏழை முறை மாதிரி கத்துறீங்க? நம்ம ஜெயிக்கிறேன் சார். சார் அந்த ஆரஞ்சு செட்ட பழக்கம் நம்மகிட்ட ஓட்டிக்கிச்சு. என்னையா கொசு யோ ஏதாவது சொல்லியா? எங்க அண்ணன் நடந்தா தேரு நின்னா கோபுரம். படுத்தா பண்ணியா? நான் காமெடி பண்றியா? சீரியஸா பேசியா? இருக்கிறது 2 பேர், 9 பேர் வேணும். நான் எதுக்கு இருக்கிறேன்? அதுதான் நானும் கேட்குறேன். நீ எதுக்கு இருக்க? 4 ஸ்டெம்பு மாதிரி இருக்க. உனக்கு விளையாடணும் வேறு ஆசையா?
ஏமாத்தேரே நம்ம பண்ணையில எத்தனை பசங்க இருக்காங்க சொன்னா வந்துட போறாங்க. கூப்பிடலாம் ஆனா ஒரு வருஷமாகும். கூப்பிடுறதுக்கு எதுக்கு ஒரு வருஷம் ஆகுது? இந்த கூப்பிட்டா வந்துட போறாங்க. இப்படியே நீ பேசிட்டு இருந்தா உன் ஆட்டத்துல இருந்து தூக்கிடும். கொடவானா நம்ம கிட்ட இருக்கிறது நான் 2 பேரும் சொல்லிட்டீங்களே. 20 நாள். அதுக்குள்ள கத்து கொடுக்கணும்னா கொஞ்சம் ஆட தெரியுங்களா? அதான் நல்லா இருக்கும்பா. ஆட தெரிஞ்சவன் சொல்லியா? பரவாயில்ல சொல்லியா? அது வந்து இங்க ஆடுறதே ஒரு கூட்டம் இருக்கு. எங்க இளவு இருந்தாலும் முதல்ல அவங்க தான் வர சொல்லுவான். நீங்க சரின்னு சொன்னீங்க உடனே வர சொல்லிடுவேன். டேய் இங்க எல்லாம் ஒண்ணு சொல்லி எல்லா பையன் கூட்டி வாடா. போடா போடா. எதுக்கு அப்படி சொல்லி கூப்பிடணும்? இங்கதான் யாரும் சாவலையே. இது வரைக்கும் விழல, இனிமே விழ போகுது. அது நீதான். நீங்க பண்ண கூத்துல நான் சொல்ல வந்ததே மாட்டேன். எதுல விட்டா? ஆட தெரிஞ்சது தானே? அது இல்லையா, செங்கல் பிடிக்கிறது, உண்டி கோல் அடிக்கிறது, இந்த மாதிரி ஆளுங்களை பிடிச்சா நம்ம ஜெயிச்சிடலாயா? என்ன சொல்ற? ஓஹோ நல்ல யோசனையா இருக்குடா. பாத்தியார கூட்டு போ. அண்ணன் சொன்னே சொல்லு. அப்படி பையன் வந்துருவான்ல. அள்ளி போட்டு வந்துடுறா. வாங்க அண்ணன் பேர சொன்னா 1000 பேர் வருவாங்க. கிளம்புங்க. அப்படியா? கிளம்புங்க. கிளம்புங்க. நீங்க கேட்ட மாதிரி அல்ல, இவனு ஒருத்தன் கொஞ்சம் முரணை ஜெயிக்கம் போயிட்டு வந்திருக்கான். கொஞ்சம் பார்த்து பேசுங்க. யோ நானே பேசுறது, நீ பேசியா? சரி முன்னாடி போங்க. என்ன பாஜா பையன்? என்னையா ஆரம்பிச்சு அறியல பாத்திர மாவதில போயிடலாம். இதுல உட்காந்தா? யோ பேசியா? அப்புறம் பாஜா வேலையில எப்படி போயிட்டு இருக்கு? முதல்ல நீ என்ன வேலையை வந்து அதை சொல்லு. அது ஒண்ணும் இல்ல. அப்ப கிளம்பு. இப்படி பேசுனா எப்படிப்பா? அண்ணன் இப்படி கூட்டு வர சொல்லிச்சுப்பா. எந்த அண்ணன்? நம்ம அண்ணன் குடைவானன் தான். அவன் கூப்பிட்டா நான் வரணுமா? வர முடியாதுன்னு சொல்லு. ஓ அதான் முடியாது சொல்லிட்டார்ல. வாங்க போலாம். கொஞ்சம் பாரு. என்ன செய்தின்னு கேளுப்பா. என்ன செய்தி? அதான் மேட்ச் நடக்க போதில்ல, குடவான டீம்ல ஆடுறதுக்கு ஆள் வேணும். வாத்தியார் கூட பக்கத்துக்கு போலான்னு சொன்னாரு. நான் தான் நம்ம பாச்சா பாய் கூப்பிட்டாருவான்னு கூப்பிட்டு வந்தேன். யோ நானே 10 வட்டி வாங்கி பட்டையை போட்டுக்கேன். ஊர்ல முன்ன மாதிரி அடிதடி வெட்டு குத்துன்னு எதுவுமே நடக்கல. பாரு அடிச்சு போட்டு அருவா 1 2 கூட விக்கல. விளையாட கூப்பிடணும் விளையாட போயா. ஊர்ல பொழப்பு இல்லாம இருப்பாங்க, அவங்கள கூட்டு போ. காலங்காத்தால சரி வந்துட்டாங்க. பாச்சா பாய் நாங்க கிளம்புறோம். பின்னாடி ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். ஐயோ அவசரப்பட்டு கூட்டு வந்துட்டேனே. ஏன் வாத்தியார? ஏன்டா டேய், மாடு மறுற மாதிரி வேஷ்டி சட்டையை போட்டுக்கிட்டு புல்லட்ல பில்டப் எடுத்து ஊரை சுத்திட்டு இருக்க. அவன் என்னடானா எங்க அண்ணன் கொடவானம் கூப்பிட்டா 100 பேர் மேட்ச் ஆடுவாருன்னு ஒரு வரல. கட்சியில் 2 பேரும் வெத்து சோறு புளி பிரசமா. இதுக்கு தான் அப்பவே சொன்னேன், இந்த போட்டியில் நமக்கு ஒத்து வராது, பேசாம அந்த பொண்ணை கெடுத்துலாம்னு. நீ தான் கெடுத்துட்ட. ஏன்னா நாம அந்த பொண்ணை கடத்தவே இல்லையே. அப்புறம் எப்படி கெடுக்கிறது? காரியத்தை கெடுக்கிறத சொன்னேன். ஐயோ திரும்ப பேசி கொள்ளாரா? நீங்க நல்லா பேசு. ஊர்ல ஒரு வேலை பேசி கூட்டு வர துப்பு இல்ல. அண்ணே நான் பிறந்ததுல நீங்க அப்பா அம்மா காலம் விழுந்தது இல்லண்ணே. உனக்காக இன்னைக்கு ஊர்ல இருக்க விரும்பிய காலில் விழுந்து வந்திருக்கேன். இதெல்லாம் யாருக்காக? அதான் எனக்குன்னு சொல்லிட்டே இல்லடா. சொல்லிட்டேனா? ஏன்னா உண்மையிலேயே எனக்காக இந்த ஊர்க்கார போய் காலையில எல்லாம் விழுந்தியாடா? ஆமா இப்ப திரும்ப உனக்காக விழுந்தேன்னு சொன்னா ஏற்கனவே சொல்லிட்டேன். போயா டேய் டம்மி பேசுங்களா? இப்படியே பேசினா விடிஞ்சிருயா. பேசாட்டி விடிய வாத்தியார. சும்மாரியா நீங்க சும்மா இருக்க வாத்தியார. இந்த ஊர்க்காரை பத்தி உங்களுக்கு தெரியாது. இப்படி ஒவ்வொருத்தரா போய் கேட்டா சொல்லுவானுங்க. நாளைக்கு பாருங்க. எதடா ஊர்க்கார நாலு சிரிச்சது இல்லைன்னா நீ சீரழிஞ்சு போயிடுவேன். சிங்கியார சின்ன முன்னோருக்கும் அன்புள்ள கொண்ட அள்ளினருக்கும் இடைப்பட்ட உப்பார்பட்டி இளைஞர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, என்னருமை தோழிகளே, அருமைக்கும் பெருமைக்கும் பேர் போன எங்கள் அண்ணன் குடைவானின் பாசத்திற்கும் நேசத்திற்கும் உரிய ஜனங்களே, நான் ஏன் இங்க மைக் செட் போட்டு உட்காந்துருக்கேன் தெரியுமா? உங்கள் அனைவருக்கும் இது ஒரு அரிய வாய்ப்பு. இதுவரை நீங்கள் கண்டிராத கேட்டிராத ஒரு சலுகை. கிளப்புறேன். முதல்ல பேசி முடியும், அப்புறம் குடிக்கலாம். குடிச்சு வச்சிருக்கோங்க, ஓட்டு வீடு கட்டலாம், ஓட்டு வீடு மாடி வீடு கட்டலாம். மாடி வீடு வச்சிருக்கோங்க கிடையாது. மாடி வீடு சின்ன வீடு வச்சுக்கலாம். இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடுறாங்க. அண்ணே சொல்ல வந்தே சொல்ல போறீங்க. ஓ மறட்டேனா? அருமை அண்ணன் தேனியின் மன்னன், எதிர்காலத்தின் இளைய தளபதி எங்கள் அண்ணன் குடைவானின் சார்பாக கிரிக்கெட் விளையாடுவதற்கு ஆட்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். டேய் எங்கடா வர சொல்றது? நம்ம வழக்கமா விளையாடனே. நாங்க வழக்கமா வச்சு எங்கள் முப்பாட்டனார் சாமி பிள்ளை சமாதிரியை உள்ள பொட்டல் வெளியில் எங்கள் அணிக்காக ஆட்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். அவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுபவர்களுக்கு 2 ஏக்கர் நஞ்சை நிலமும் 4 பசுமாடும் வாழைத்தோப்பும் என அவர்கள் திறமைக்கேற்றபடி வழங்கப்படும் என்பதை எங்கள் அண்ணன் தங்கத்தின் தங்கம் பொன்னிற சிங்கம் அண்ணன் குடைவானின் சார்பாக மீண்டும் மீண்டும் அரியாபூர்வமா அறிவித்துள்ளேன். அவதாரம் உன் அண்ணனை கட்சி ஆரம்பிக்க விளையாட்டுக்கே இப்படி கொடுத்தாருன்னா ஓட்டுக்கு எப்படி கொடுப்பாரு? பிள்ளை அனுப்பி வை. என்னங்க ஏந்திரிக்க? அட ஏந்திரிக்க.
ஏடா இப்படி வருஷம் பூரா வரப்பு வாய்க்காட்டில் உட்காந்து சீட்டு விளையாண்டு அள்ளியா கட்டுப்பிட்டியே போங்கடா கொடவானம் கூட கிரிக்கெட் விளையாண்டா 2 ஏக்கர் நிலமும் 4 பசுமாடு தராங்களா ஐயோ எங்கேயா போறாங்க 2 ஏக்கர் நிலமும் 4 பசுமானா சும்மாவா அதான் ஆளாளு கிளம்பிட்டாங்க 2 ஏக்கர் நிலமா போடா அவங்க பம்பு செட்டு வாங்கிட்டு தானே கழுவுவேன் எப்படி வந்த ஏற்பாடு? டேய் என்னது எப்பறம் எத்தனை நேரம் வச்சே செலக்ட் ஆனவங்களுக்கு நீ 2 ஏக்கர் நிலம் தரா சொல்லியிருக்கேன்ல. நான் எப்பறம் சொன்னேன்? உனக்கு வஞ்சது வேணுமா வேணாமா? அதான் கல்யாணத்துக்கு ஒரு சொத்து உனக்கு வரப்போகுதுல. நிறுத்துங்க யார் அவங்களா உங்களெல்லாம் பார்த்தா விளாட வந்த மாதிரியே தெரியல உங்களை பார்த்தா கூட வாத்தியமே தெரியல. இவங்க தான் கேட்டாங்களா? ஓய் அது சரி மேட்ச்ல செஞ்சுரி ஆளை கூட்டணும்னா நீ ஏற்கனவே செஞ்சுரி போட்டு கழுவிலாம் கூட்டிட்டு வந்திருக்க 2 ஏக்கர் நிலமும் 4 பசுமாடும் தரம்பிட்டாங்க அதான் வந்தோம். இதெல்லாம் கூப்பிட வாத்தியார் அதுதான் வந்திருக்கு. பேசாம ஒதுக்கி விட்டுலாம். சரி ஓரமா நிக்கவே சரி நீங்க அப்படி போய் நில்லுங்க. வீட்டுல வேலை இங்க வந்துருத. ஓரம்பா முதல்ல இதுல யார் தெரியும் பாருங்க. இதுல யாருக்கெல்லாம் போலிங் தெரியுமோ அப்படி வாங்க பேட்டிங் தெரிஞ்சவங்களாம் அப்படி நில்லுங்க ஃபீல்டிங் தெரிஞ்சா அந்த பக்கம் வாங்க இதுல எதுவுமே தெரியாதவங்க எங்க நிக்கிறதுங்க எப்படி ஒன்று இருக்கா சரி அவங்களாம் அந்த பக்கம் வந்து நில்லுங்கப்பா யோ என்னையா இது ஏன் வாத்தியார மம்பட்டி இப்படி போய் கேட்டா ஒரு நியாயம். நீ வாடுக்கு பேட்டை இப்படி போய் பால் போய் என்ன அர்த்தம்? அதான் எத்தனை பேர் வந்திருக்காங்களா பொறுக்கிற வாத்தியார. ஏப்பா உங்களை எல்லாம் முதல்ல பொறுக்குங்கப்பா. சும்மா ராத்தா நாங்களே ஒரு டென்ஷன்ல இருக்கோம். என் சொந்த காலி அங்கேயே ஓடி பிடிச்சி விளையாண்டிட்டு இருக்கீங்க எவ்வளவு நேரம் வெயில காத்திட்டு இருக்கிறது கம்பத்துல கபடி போட்டிக்கு ஆள் எடுக்கிறாங்கல்ல அங்க போனல ஏண்டா இங்க நிக்கிறதுக்கே ஒரு கால் கெடுக்குதுன்னா நீ கம்பத்து போனேன்னு வை உனக்கு காயடிச்சு வைங்க டேய். அப்ப நாங்க அதோ தெரியுதுல ஒரு மலை அதோ தெரியுதுல ஒரு மலை ஆமா பச்சை மச்சி மலா. அதை தொட்டு நீ திரும்பி வந்தனா நான் உன்னை செலக்ட் பண்ற புரியுதா ஓடுங்க எத்தனை இளவுல போதும். நல்ல யோசனை வாத்தியாரே. நீ என்ன வேலை பாக்குற நான் மரம் வெட்டுவாங்க இங்க வா அண்ணா நான் டீம் மாஸ்டர்ண்ணே. தேங்காய் பிடிக்கிற வேலைங்க நான் டிராக்டர் ஓட்டுவாங்க வாழைக்கு வெடி வைப்பாங்க. ஏங்க நான் சும்மா தாங்க கிடக்குறேன் சரி உங்களுக்கு உண்மையே தெரியலனா கூட பரவாயில்லையா நான் என்ன செய்யணும் அதை மட்டும் செய்யுங்க புரிஞ்சுதா